லஞ்சம் வாங்குற யாராக இருந்தாலும் அவன் சட்டப்படி தண்டனை வாங்கணும். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு துறையில் ஒரு முக்கியமான அதிகாரி, ஒரு கோட்ட அலுவலர், அவர் வந்து ஒரு நபர்கிட்ட பணம் வாங்குறாரு. அவன் ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்கிறான். நீ வந்து பணத்தை கொடுத்தா தான் கைது போடுன்றான். நான் விஜிலன்ஸ் ஓடானேன். இல்லை நான் விஜிலன்ஸ் போனேன்னா அவன் இப்போ கோர்ட்டில் போட்டு வேலைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். என் வேலைக்கு பாதிப்பு வந்துடும், அதனால் நான் வரல அப்படின்ட்டான். அதனால் அவனை என்ன பண்ணனா வீடியோ எடுத்துட்டான். வீடியோ எடுத்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கான். இது ஒரு பக்கம். எதுக்காக சொல்லணும்னா, இது வந்து அவன் வேலைக்கோசரம் அவன் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுக்கல விஜிலன்ஸில். நீங்கள் நம்மளாம் வந்து விஜிலன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், தயவுசெய்து கொடுக்கணும். ஏன்னா லஞ்சத்தை நம்ம ஒழிக்கலாம் முடியாது. ஐயா சொல்கிற மாதிரி கொஞ்சம் குறைப்போம். ஒரு 100 பேர் லஞ்சம் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏரியாவில் ஒரு 1000 ஆஃபீஸர் இருப்பாங்க. எல்லா ஆஃபீஸரும் நான் கெட்டவன் கிடையாது. 100 ஆஃபீஸர் நல்லவங்க இருக்காங்க, 100 ஆஃபீஸர் திருடம் இருப்பான். அந்த திருட்டு ஆஃபீஸரை நம்ம தயவுசெய்து லஞ்ச ஒழிப்பு துறையில் தயவுசெய்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார், இது மாதிரிலாம் பண்ணுறான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, சார் என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, நான் வரேன். இந்த முத்துசாமி அவர் போகிறாருங்க சார், அவர் இந்த பட்டா டான்ஸர் போகிறாரு, அவர் ஃபோன் நம்பர் தரேங்க சார், நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க சார்னா, நீங்கள் தான் நம்பர் கொடுத்தீங்கன்னு உங்கள் பேரை சொன்னால் பிரச்சனைலாம் உங்கள் பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்கள் பேரே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அவர் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், விஜிலன்ஸில் அவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க, முடிச்சு விட்ருவாங்க. அதனால் தயவுசெய்து நம்ம இங்கே வந்திருக்கிற நம்ம பத்திரவாயகத்தினுடைய நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, எதையுமே நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு இந்த அலுவலகம் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடியோவாவது அட்லீஸ்ட் ஆடியோவாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு போங்க. சும்மா ரெக்கார்ட் இருக்கட்டுமே, அப்புறம் வெளியே வந்து கூட அழைச்சிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா.